கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினாராம். இந்த நாள் நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்கிற தேவனாக கடந்து வரப்போகிறார். நீங்கள் எந்த காரியத்துக்காக இந்த நாளிலே வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை உங்களுக்கு தேவன் அருளி செய்ய போகிறார். ஒரு சின்ன கதையோடு கூட செய்திக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு மனிதனிடம் ஆண்டவர் தோன்றி, உனக்கு என்ன வேண்டும் கேள், ஆனால் ஒரே ஒரு வரம் தான் என்கிட்ட கேட்கணும்னு சொல்லி கேட்டாராம். உடனே அந்த மனுஷன் சொன்னானா, நான் என் வீட்டு 4ஆவது மாடியில் தங்க கிண்ணத்தில் வச்சு என் பேர குழந்தைக்கு உணவு ஊட்டுவதை என் கண்களால் நான் பார்க்கணும்னு சொல்லி அவன் கேட்டானா. கடவுள் அதை அருளி செய்தார். இதில் என்ன பெரிய காரியம்னு சொல்லி கேட்குறீங்களா? இவன் முதலாவது ஒரு பிச்சைக்காரன், 2வது இவன் திருமணம் ஆகாதவன், 3வது ஒரு குருடன். ஸோ இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, தங்கிறதுக்கே இடம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இவன் கருத்தாய் ஜெபித்தான், கருத்தாய் வேண்டிக் கொண்டான். என்னன்னா, என் பேர குழந்தைக்குன்னு சொல்லும்போது இவனுக்கு திருமணம் ஆயிரும், பிள்ளைகள் வந்துருவாங்க, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வந்துருவாங்க. தங்க கிண்ணன்னு சொல்லும்போது ஆசீர்வாதம் வந்துடும். 4வது மாடிங்கிறப்போ ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு அவனுக்கு கிடைச்சிரும். அவன் அழகா கருத்தாய் ஜெபிச்சானா, அவன் வேண்டுதல் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சான். வேத புஸ்தகத்துல இந்த யாபேஸ் இப்படிதான் ஜெபிச்சாராம். நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், என் எல்லைகளை பெரிதாக்கணும், உமது கரம் என்னோடு இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தரன்னு சொல்லி கருத்தா ஜெபிச்ச உடனே ஆண்டவனை ஆசீர்வதித்தார், எல்லைகளை பெரிதாக்கினார், தேவக்கரம் அவனோடு இருந்தது, தீங்கு அவனை துக்கப்படுத்தாததற்கு விலக்கி பாதுகாத்து கொண்டாராம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஜெபிங்க, தப்பில்லை, ஆனா கருத்தா ஜெபிங்க. கடவுளுக்கு என்ன செய்யணும்? சுகத்தை கொடுக்கணுமா, பலத்தை கொடுக்கணுமா, சந்தோஷத்தை கொடுக்கணுமா, சமாதானத்தை கொடுக்கணுமா, ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமா, உங்களை உயர்த்தணுமா, உங்களை கனப்படுத்தணுமா, உங்க போக்கிலும் மரத்தில் கூட இருக்கணுமா, என்ன வேணுங்கிறத கருத்தா அந்த குறிப்பான பாயிண்ட்டை மட்டும் சொல்லி நீங்க ஜெபிச்சீங்கன்னா இந்த நாள் நீங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளி செய்வார். கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். எதுக்காக ஜெபிக்கணுமோ அதுக்காக மட்டும் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க ஜெபத்தை கேட்பார். நீங்கள் வேண்டிக் கொண்டதை உங்களுக்கு அருளி செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே எந்தெந்த காரியத்துக்காய் கருத்தாய் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த காரியத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கொடுத்த கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிற காரியத்தையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.